சொன்னோன்னா அவங்க எங்களுக்கு பேசுகிறாங்க. ராக்ரம பாகுமன் நாள் கட்டப்பட்ட ஒரு 7 அடுப்பில் எரிஞ்சிருக்கலாம் அப்படின்ற தண்ணியை வெளியேற்ற நிறைய வித்தியாசமான தந்திரவட்ட கல்லம். இதில் பார்த்தீங்கன்னா 2 காவட் 2 மாடியாக இருந்திருக்கலாம் அந்த காலத்தில். பேர் நாங்கள் எழுதுகிற அதே தமிழ் கிறிஸ்துவுக்கு பின் நான் கூட்டிகிட்டு வந்த 2 பேரும் வந்து நான் வந்து தாராளம். இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும், இவையில் 2 பேரும் மிகப்பெரிய புத்தர் சிலை. ஆனால் கொஞ்சம் பெரிய சிலை தான். இருக்கிற பழங்கள் எல்லாமே வந்து வச்சிருக்கணும். வலி டெம்பரேச்சருக்கு உங்கள் பிளேஸ் எங்கே போனாலுமே இந்த ரைவர் சாக்களுக்குன்ற ஒரு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் குறிப்பாக வந்து புலனறுவை மாவட்டத்தில் நிற்கிறோம். குறிப்பாக வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, நாங்கள் இத்தாலியிலிருந்து வந்த 2 கப்பல்ஸோட வந்து இந்த பயணத்தை வந்து மேற்கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் சிகிரியாவில் இருக்கிற சிகிரியா மலை ஏறினாங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேவட்டவங்களுக்கு வந்து போயிருந்தாங்க. இன்றைய தினம் வந்து இந்த வரலாற்று இடங்களை பார்க்கணும் அப்படின்னு வந்தது. குறிப்பாக எனக்கு இவையோட வரைக்கில் வந்து புது அனுபவங்கள் எல்லாம் கிடைச்சது. ரெண்டு பார்த்திங்கன்னா முதலாவது டிக்கெட் எடுக்கணுமென்ட்டு சொன்னவேல். அதுக்காக வந்து நாங்கள் அந்த பராக்கிரம் சமுத்திரம் இருக்குது, அந்த குளத்துக்கு பக்கத்தால் வந்து போய்களை வந்து இவையோட தொல்பொருள் திணைக்களம் வந்து இருக்குது. அதில் போய் தான் நாங்கள் வந்து எடுக்கக்கூடிய மேலே தான் 5000 சுச்சோம். ஆனால் எங்களுக்கு வந்து டிக்கெட் இல்லை. அதோடு வந்து பார்த்திங்கன்னா அங்கே போனோன்னே நிறைய டூரிஸ்ட் கைடுகளில் வந்து இவேலுக்கு அப்ரோச் பண்ணவேல். அதில் வந்து இவேல் வேண்டாம்னு சொன்னோன்னா அவங்க எங்களுக்கு பேசுகிறாங்க, நீ தான் வந்து வேண்டாம்னு சொல்லியிருக்க அப்படின்ட்டு. நான் சொன்னேன், நான் அப்படி எதுவுமே வந்து சொல்லலை, நீங்கள் அப்ரோச் பண்ணி பாருங்க, நீங்கள் கட்டாயம் வந்து அவையில் ஓகே சொன்னால் நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னவேல். கிட்டத்தட்ட $20 $30 இவ்வளோ இடங்களையும் சுற்றி காட்டுறதுக்கு கேட்டிருந்தவேல். பரவாயில்ல என்றாலும் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நாங்களும் வந்து இந்த இடங்களை வந்து சுற்றி பார்ப்போம். உண்மையிலுமே கனகாலம் நான் இந்த இடத்துக்கு வந்து இங்கே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்குதா. குறிப்பாக இன்னொரு விஷயம், இங்கே சாப்பாடு இல்லாமல் இந்த சாப்பாடு ரெஸ்டாரண்ட்டுகளில் ஒரு ஆட்கள் மாதிரி வச்சு அவையிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மெனு கார்டுகள் தரீங்கன்னா நீங்கள் கட்டாயம் இவையில் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி. வெளிநாட்டவர்களோட வரைக்கில் வந்து எங்களை இங்கே இருக்கிற ஆட்கள் வந்து ஹேண்டில் பண்ணுற விதமே வந்து வேறையாக இருக்குது. சரி, நாங்கள் இப்போ இதிலேருந்து போய் அப்படியே வரலாற்று இடங்களை சுற்றி பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா தெரியவங்களுடைய கார் நிற்குது. அதே மாதிரி நிறைய வெளிநாட்டவர்கள், நான் நிறைய தமிழ் ஆட்களோட வந்திருக்கிறேன். அவையில் யாருமே வந்து இந்த புலனறுவை சைட்டை வந்து பார்க்கணுமென்ற ஒரு ஆசைப்பட்டதில்லை. ஆனால் இப்போ வெளிநாட்டவர்களோட வரைக்கில் வந்து இந்த இடங்களை பார்க்கணுமென்று அவையில் ஆர்வம் காட்டுறது உண்மையிலுமே எனக்கு ஒரு வியப்பாக இருந்தது. குறிப்பாக வந்து இங்கே நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் புதுசாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன சொல்லுங்கள் பார்ப்போம், இங்கே டூரிஸ்ட் புக்குகளாக இருந்தாலும் சரி, இந்த விற்பனை செய்கிற பொருட்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே வந்து இங்கே பாருங்கள் இதில் விற்று கொண்டு தான் இருக்கணும். உண்மையிலுமே எனக்கு ஒரு வரலாற்று சம்மந்தமான புக் கொண்டு வேண்டணும் அப்படின்ற ஒரு கனவு ஆசை. நல்ல தொப்பி, இங்கே வெயில் கூடுதலாக இருக்கும், அதனால் வந்து தொப்பியும் ஒரு பிஸ்னஸாக வச்சு செய்து கொண்டு இருக்கணும். இப்போ நாங்கள் பார்க்க போகிற முதலாவது விஷயம் வந்து உண்மையிலுமே ஒரு முக்கியமான ஒரு இடம். நாங்கள் எங்களுடைய பாட புத்தகங்கள் எல்லாத்துலேயுமே வந்து படிச்சிருப்போம். நீங்கள் இலங்கையில் படிச்சிருந்தால் தெரிஞ்சிருக்கும். என்னென்னு பார்த்திங்கன்னா இது ஒரு முக்கியமான அந்த காலத்தில் ஒரு தொழில்நுட்பத்தை பிரதிநிதிப்படுத்துகிற ஒரு இடம். இதோட நான் நினைக்கிறேன் ஒரு 2வது 3வது தடவை வரேன்ட்டு. உண்மையிலுமே சூப்பரான ஒரு இடம் அந்த காலத்தில். இப்போ நான் இதில் உங்களுக்கு வரலாறு படிச்சுட்டு இன்னும் மித வச்சமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இப்போ இந்த வரலாறை பார்த்து நான் குறிப்பாக வந்து இது பராக்கிரம பாகுமன் நாள் கட்டப்பட்ட ஒரு 7 அடுக்கு மாடி கட்டிடம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடணும். குறிப்பாக இதே மாதிரி கட்டட அமைப்புகள் வந்து அனுராதபுர காலத்தில் இருக்குதா, விஜயபா மாளிகை, அதே மாதிரி பண்டுவஸ்னு வர ஜாப்புவால் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கணும். அந்த காலத்தில் அரசனுக்கு நிகராக வந்து தெய்வத்தையும் வந்து வணங்கியிருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த கட்டடம் இருக்குது அப்படின்றதும் போட்டிருக்கணும். உண்மையிலுமே அந்த காலத்தில் ஒரு 7 அடுக்கு மாடி கட்டடம் கட்டுறதா யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜியோட இங்கே இருக்கிற பேனர்கள் இருந்திருக்கணும் அப்படின்றத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த சுவர்களில் வந்து பார்த்திங்கன்னா மரத்தால் உருவாக்கப்பட்ட இதை வந்து காணலாம் அப்படின்னு சொல்லி இந்த துளைகள் வந்து இருக்கிறத போட்டிருக்கிறாங்க. இவ்வளோ ஒரு மாளிகைன்னு அப்பா. ஆனால் 7 மாடி இருக்கிறதுக்கான சான்ஸுகள் குறைவு தான். ஒரு 3 மாடி இருந்திருக்கலாம். 7 மாடின்றது சின்ன போக போக குறுகி வச்சுருந்துருக்கணும் சிலவில். நிறைய பேர் இங்கேயும் வந்து ஒரு தொழில் வாய்ப்பு இருக்குது கட்டாயம். பாருங்க, தமிழில் சிங்களாக்கு ஒரு ஆள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டிருக்கேன். பெரும்பாலும் வந்து இத்தாலி லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கு இங்கே இருக்கிறவர்களுக்கு. அதே மாதிரி எல்லா லாங்குவேஜுமே கதைக்கக்கூடிய கைடாக்கள் இங்கே இருக்கணும். இந்த பாருங்க, இது எல்லாமே வந்து பழமையான கட்டிடங்கள். எங்களோட வந்தவர்களுக்கு காணல். அதோட நிறைய விஷயங்கள் இங்காலே போய் பார்க்கலாம். உள்ளுக்குள்ளே போட மாட்டோம், அப்படி மேலோட்டமாக பார்க்குறத விட உள்ளே போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சின்ன சின்ன இடங்கள் எல்லாம் இருக்குது. இந்த இதில் எல்லாம் பாருங்கள், இப்படியான அறைகள் வந்து தாராளமாக இங்கே இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படியே பாருங்கள், அங்கால அப்படியே அங்கால எல்லா இடத்துலையும் இருக்குது.
ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு ஓட்டை இதால் உருவாகிருக்கும் இல்லை காலப்போக்கில் உருவாகிருக்குமான்றது தெரியலை. இந்த ஒரு கட்டடம் வந்து அந்த காலத்தில் இருந்தும் நெருப்பில் எரிஞ்சிருக்கலாம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தவர்கள். அதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுகள் வந்து 1000 மரங்களை கொண்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் வந்து மகாவம்சத்தில் கூறுறதா வந்து சொல்லியிருக்கணும். தொடர்ந்து வந்து வெளிநாட்டவர்கள் வந்து வந்த வண்ணமே வந்து இருக்கணும். இதுலேயும் பாருங்கள் ஒரு மேடை மாதிரி அமைப்பு. மேலுமே எனக்கு ஒரு ஆசை இந்த பில்டிங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அந்த காலத்தில் எப்படி இயங்கி இருக்கும் அப்படின்றத ஒரு இல்லை கற்பனை மூலமாக நாங்கள் செய்து பார்த்தோம்ட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறேன். இதுலேயும் வந்து மாடிப்படிகள் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையிலுமே அப்போ ஒரு கட்டட அமைப்பு கொண்டு இருந்திருக்கத்தான் செய்து போல் இருக்குது. இப்படியே போய் அப்படி ஏதாவது ஒரு செட்டப்பில் அந்த காலத்தில் இருந்திருக்கும். 7 மாடிகள் 1000 மரங்கள் அப்படின்றது வந்து மகாவம்சத்தில் கூறுன்னு சொல்லியிருக்கணும் தானே. ஆனால் அது எப்படி சாத்தியம்? இதுக்குள்ளே ஒரு 100-200 இருந்திருக்கலாம், அவ்வளவுதான். உண்மையிலுமே இந்த ஒரு வெயிலாக இருந்தாலும் வந்து இந்த இடங்களில் இந்த வெளிநாட்டவர்களோட சேர்ந்து பார்க்கல வந்து நல்லாயிருக்கும். ஐயா வந்து கைடாக இருக்கார் பாருங்கள். ஆமாம், வந்து டூரிஸ்ட் கைடாக நான் எங்களை மாதிரி டூரிஸ்ட் பேக்கேஜுக்கு கைடாக வர்றாங்க வந்து இந்த இடங்களில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டேன். அந்த எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன் பெரும்பாலும். பாருங்கள், அந்த ஏர்போர்ட்டில் போட்ட மாலைகளோடைய வந்து நிறைய பேர் வந்து போய் கொண்டிருக்கணும். வீணை முஞ்சாலும் எல்லாம் வெளிநாட்டவர்கள். உண்மையிலே இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்கல சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்களோட பிள்ளைகளை வந்து வெளிநாட்டில் கூட்டிகிட்டு வரீங்களாண்டா கட்டாயம் இங்கே கூட்டிகிட்டு கொண்டு வந்து காட்டுங்க. நல்லா இருக்கும் எங்களுடைய வரலாற்று சிறப்புகள். பெரும்பாலும் இது தமிழ் மன்னர்களால் கட்டப்பட்டதாக கூட இருக்கலாம். இப்போ அடுத்ததாக இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னும் ஒரு பில்டிங் வந்து முக்கியமான ஒரு பில்டிங். அதே வந்து நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், பெஸ்ட்னஸ் தான் எங்கே போனாலும். அதோட என்னோட வந்து ஆக்களை காணையில் அவையில் அங்கே போய் நிற்கணும் தெரியல, அதுவும் கவனிக்கணும். அந்த காலத்தில் தான் வெளிநாட்டவர்கள் வந்தால் இங்கே இருக்கிற கிஃப்ட்டுகள் அதில் எல்லாமே வந்து வேண்டிட்டு போகிறது. இப்போ அவங்களே வந்து ஷார்ப் ஆகிட்டாங்க, இதெல்லாம் என்னத்துக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவைகளுக்கும் இருக்குது போல் இருக்குது. அதோட இன்னொரு கட்டிடமும் வந்து அங்காலே இருக்குது. அந்த தாமரை வடிவே ஒரு குளம் ஒன்று இருக்கணும். நான் ஸ்கூல் டைமில் பார்த்தேன், இல்லை பிறகு பார்த்துருக்கேன், மறந்துட்டேன். அதுக்கு பிறகு இந்த மண்டபத்தை வந்து பார்ப்போம். ஒரு சில வெளிநாட்டவர்கள் வந்து கைட் எடுக்கிறத வந்து விரும்புகிறோம். ஒரு சிலர் ஏன் அந்த காசு அப்படின்ற மாதிரியே வந்து யோசிக்கிறோம். ஆனால் எங்கடையாக்கள் வந்து எடுக்கவே இல்லை, அதை பற்றி இன்ட்ரெஸ்ட்டே வந்து காட்டலை. அவையெல்லாம் வந்து சுற்றி பார்க்கணும். கூகுளில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தேடி பார்க்கணும். அதை வந்து அவைகளுக்கு தேவைப்படாது. யாரும் இதில் ஒரு டீம் ஒன்று நிற்கிது. எல்லாம் குரங்குகளை வியந்து பார்க்கணும். எந்த குரங்குகளை கண்டாலும் உடனே குரங்கு அப்படின்னு சொல்லுவோம் தானே, அந்த ஒரு மூமெண்ட்டில் வந்து பார்ப்பேன். நினைக்கிறேன் இதால் கொஞ்சம் தூரம் ரங்கி கீழே போகணும். அதால் மேலே ரெண்டே பார்த்துட்டு வரையணும் போல இருக்குது. பார்த்தீங்களா, இது இல்லை ஒரு பக்கத்துலேயே ஒரு மாளிகை, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குளிக்கிற இடம். ஒரு சிங்கள டீம் வந்து டூருக்கு வந்திருக்கணும். அதுகளை பார்த்துட்டு பயப்படணும். ஆமாம், ஒரு ஸ்கூல் படிக்கிற ஆளுதெல்லாம் சர்பத்தை குடிச்சிட்டு அப்படியே இங்கே வந்து நாங்கள் 2-3 படியெல்லாம் வந்து பார்த்துனாங்க. சரி, இது இந்த வரலாறை வந்து இருக்கா பார்த்துருவோம். என்னென்று வரலாறை வந்து பார்த்துனான். இதை வந்து குமார பொக்குணம் அப்படின்ற மாதிரி சொல்லினோம். அந்த காலத்தில் குளிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு இடம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்ட தண்ணி வாரதுக்கு ஒரு இடமும், அதே மாதிரி தண்ணியை வெளியேற்றுறதுக்கான இடங்களையுமே வந்து சரியாக செய்திருக்கணும் அப்படின்ற மாதிரியும் வந்து போட்டிருந்தவர்கள். அதோட அந்த இடம் வந்து அந்த காலத்தில் குளிக்கல உடைகள் மாற்றுறதுக்கு பயன்படுத்தப்பட்ட இடம் அப்படின்றதையும் வந்து சொன்னவேல். இதில் எல்லாமே வந்து நேர்த்தியான கற்களால் கொண்டு ஆக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமே வந்து தாராளமாக தெரியுது. இதிலேருந்து அப்போ மேலே போவோம். அப்படியே போகிற வாரம் எல்லா இடமும் வந்து வெளிநாட்டவர்கள் தான். ஸ்கூலால் எல்லாமே இந்த இடங்களுக்கு டூர் கூட்டிகிட்டு வரலாம். ஆனால் நிறைய பேர் வந்து இது ஸ்கூலாலேயே இப்போ செய்கிறதில்ல. டூர் கூட்டிகிட்டு போகிறதே ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கணும். குறிப்பாக இதுலேயும் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்குது. அந்த காலத்து நீர் வடிகால் அமைப்போடு சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு இடம். இது வருங்க, அந்த காலத்தில் சின்ன ஒரு கிணறாக வந்து இல்லை கழிவு கிணறாக வந்து பாய்ச்சிருக்கலாம். அதை கழிவுன்னு சொல்லிட்டு இதே மாதிரி இதுலேயும் ஒன்று இருக்குது சின்னனா, அதில் பெருசாக இருக்குது. இதான் முக்கியமான ஒரு மண்டபம், அரச சபை மண்டபம், பராக்கிரம பாகுவால் கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட இது இந்த மேல் தோட்டங்கள் வந்து பார்க்கல வந்து இது ஒரு ஓடு போட்ட ஒரு மண்டபமாக இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருந்தது. இதில் உங்களுக்கு பார்க்கல தெரியும், இந்த அதாவது சிற்ப தூண்களில் வந்து நிறைய வித்தியாசமான உருவங்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் இஞ்சால பக்கம் வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி இஞ்சால பக்கம் வந்து கிட்டத்தட்ட இதுகள் வந்து ஒரே மாதிரி இருக்குது. சைட்டுகளில் வந்து வித்தியாசமாக இருக்குது. நல்லா இருக்குது, நேர்த்தியாக இருக்க வேண்டும். உண்மையிலுமே அந்த காலத்தில் கூரை தான்
ஓடு தான் வந்து பயன்படுத்தியிருக்கணும் போல இருக்குது. ஆனால் இதை தாண்டி மேலே இருக்கைகளை எப்படி அதுகளை பயன்படுத்தியிருக்கணும். மேலுமே சில விஷயங்களை வந்து கற்பனையாலேயே நினைக்கலாத அளவுக்கு அந்த காலத்து படைப்புகள் வந்து இருக்குது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. இல்லை ஒரு தமிழ் கேங் கொண்டு தான் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கு. சரி, எடுத்து முடிஞ்சு குறிப்பாக இந்த புலனர்வ காலத்துலேயும் இருக்கிற கல்வெட்டுகள் வந்து வித்தியாசமானது. இதில் பார்க்கல தெரியும் உங்களுக்கு. சாய வேணாண்டு தான் சொல்லியிருக்காங்க இல்லையா, இருக்க வேணான்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்கிறேன். அது சரி, இப்படியே நாங்கள் இந்த ஒரு தொகுதியில் இருக்கிற இடங்கள் எல்லாமே வந்து பார்த்துட்டோம். வந்து பாருங்கள், இதுதான் வச்சு கொண்டிருக்காருன்னா அப்படி வேல் வேற வட்டிக்கு அங்காள பக்கம் இருக்கிற இடங்களை வந்து போய் பார்க்கலாம். சரி, இப்போ 2வது சைட்டுக்கு வந்துட்டோம். குறிப்பாக இதில் எல்லாம் பாருங்கள், பார்க்கிங் இருக்குது. அதே மாதிரி வாஷ் ரூம், அதை ஜூஸ் குடிக்கிறது எல்லா வசதிகளும் வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்போ இதுக்குள்ளே போய் தான் நாங்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த காலத்தில் ஒரு சமூகமாக வாழ்ந்திருக்கணும் அப்படின்றத வந்து நாங்கள் இதன் மூலமாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னும் பழமையான சிவர்கள் பாருங்கள், ரெண்டுமே வந்து விழுகிற மாதிரி தான் இருக்குது. எப்போ விழுதோ தெரியல. அதுக்கேற்ற மாதிரி மெயின்டெனன்ஸுகள் எல்லாமே வந்து இங்கே இருக்கிற தொல்பொருள் திணைக்களம் வந்து செய்யும். மேலே வந்தாச்சு. குறிப்பாக இதில் பாருங்கள், கொடியை தூக்கி கொண்டு தெரியணும் ஒரு டீம் உண்டு. அதுக்கு பின்னால் நினைக்கிறேன் அவங்களோட டூரிஸ்ட் கம்பெனியாக இருக்குமாண்டு சுற்றி இங்கே நிறைய விஷயங்கள் பார்க்க அப்புறம் குறிப்பாக அப்படி ஓவராலாக அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ அவ்வளோ விஷயங்கள் இருக்குன்ட்டு. இது முக்கியமான ஒரு இடம். இது தொடர்பான வரலாறையும் சொல்கிறது புலனறுவை வட்டதாக அந்த காலத்தில் வந்து தலதா மாளிகையாக பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தையும் வந்து முன்வைக்கணும். குறிப்பாக இங்கே இருக்கிற இந்த கட்டிடம் வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடமாக இருந்திருக்கு. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, முன்னுக்கு காணப்படுற சந்திர வட்டக்கல்லும் அதே மாதிரி இதுக்கு பின்னுக்கும் வந்து பார்த்திங்கன்னா, முன்னுக்குன்றதை விட இந்த இதிலே இருக்குது பாருங்கள். இதில் காணப்படுற சந்திர வட்டம் எல்லாருமே வந்து ஷூவை கலட்டிட்டு வராலும் சூடு தாங்கி நம்ம ஓடிக்கொண்டிருக்கணும். பின்னுக்கு வந்து காவற்கற்களும் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லணும். இப்போ இன்னும் வெயில் சூடு இந்த டைமில் இடுக்கல அது சாக்கால தான் வந்து நடக்கணும் போல இருக்குது. 4 பக்கம் மூலையிலையும் வந்து புத்தர் சிலையில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த சுவர்களில் பூச்சிகள் இருந்ததுக்கான அடையாளமும் இருக்குது. இந்த நடுவில் பாருங்கள், உள்ளுக்குள்ளேயே ஒரு விகாரம் இருக்குது. ஒரு செட்டப் அந்த காலத்தில் முழுமையாக இருக்கையில் எப்படி இருந்திருக்கு வந்து கற்பனை கூட செய்து பார்க்கலாம் இருக்குது. எல்லாம் இந்த இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாமே வந்து பூச்சிகள் தான், சுண்ணாம்பு பூச்சிகளாக இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் ஒரு முடிவெடுத்து இந்த இடத்த இப்படி வட்டமாக கட்டணும், இல்லை இப்படி ஒரு டிசைனாக கட்டணும்ட்டு அந்த காலத்தில் இன்ஜினியராக்கள் இருந்திருப்பாங்களா பாருங்கள். எல்லாமே வந்து ஒரு அந்த காலத்து நாலேஜ். சரி, அப்படியே கீழே போய் பார்ப்போம். இப்போ என்ன சூடடா சாமி. இப்படி இதுக்கு முன்னுக்கே வந்து அடுத்த ஒரு கட்டிடம் இருக்குது. ஐயோ சூடுது. குறிப்பாக இதில் வந்து பார்த்திங்கன்னாட்டா எருது இருக்காது. எருது ஐயா இந்த தமிழ் மக்கள் அதாவது தமிழருடைய பாரம்பரியத்துக்கு மதிப்பளிக்கிறது வந்து இது இருக்காது அப்படின்ற மாதிரி நான் பாடப்புத்தகத்தில் வந்து படிச்சிருக்கிறோம். இந்த இதில் இருக்கிற ஆள் வந்து பார்த்திங்கன்னாட்டா கொடி வச்சு கொண்டு இருக்கார். இதுக்குள்ளே போய் நாங்கள் பார்ப்போம். இந்த கட்டிடம் வட்டதாக இங்கே முன்னுக்கு இருந்தது. இதில் பார்த்திங்கன்னாட்டா 2 காவற்கற்கள் இருக்குது. இது ரெண்டுமே வந்து வித்தியாசமாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னாட்டா தெரியும். அதே மாதிரி இதுலேயும் பாருங்கள், மூலமாக அந்த காலத்தில் எவ்வளோ நேர்த்தியாக ஒரு விஷயங்களை வந்து செய்திருக்கணும்ட்டு இதில் மூலமாக நாங்கள் தெரியக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி இதுக்குள்ள ஹிந்தி எழுத்துக்களா, ஒரு வித்தியாசமான எழுத்துக்கள், சிங்கள எழுத்துக்கள் தான் இருந்தால் இதிலெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக சிங்கள எழுத்துக்கள் தான். இந்த இதில் உங்களுக்கு காட்டைக்குள்ளே தெரியும் நினைக்கிறேன். இது சிங்கள எழுத்துக்களால் தான் எழுதியிருக்கணும் நான் நினைக்கிறேன். அந்த காலத்தில் இது என்ன சொல்ல வந்து நான் மறந்து போயிட்டேன். சூடு அவ்வளோ கொடூரமாக இருக்குது. இந்த வர இதில் 3 புத்தர் சிலைகள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதில் கன்ஃபார்ம் போக்கில் தான். இதில் ஜன்னலையும் பாருங்கள், அந்த காலத்தில் ஐயோ சத்தியமாக தோடு தாங்கிலாம் இருக்கும், அந்தளவுக்கு கொதிக்குது. அப்போ இந்த கரங்களில் வச்ச இதுக்குள்ள எல்லாம் வந்து அந்த சாக்கு போடலை, அதனால் வந்து நிற்க இல்லாமல் இருக்குது. இதுலேயும் வந்து மாடி அமைப்பு 2 மாடியாக இருந்திருக்கலாம் அந்த காலத்தில். சூடு தாங்க எல்லாமே என்னெல்லாம் செய்கிறோம். நான் வேறு அதை தான் சொல்கிறேன், மேல் மாடி ஒன்று இருந்திருக்க உண்டு. ஓகே, முக்கியமான 2 பகுதியை பார்த்தாச்சு. இதை தாண்டி நிறைய இருக்குது, கல்வெட்டு எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் பார்ப்போம். ஓடுறா வட்டாவை போடுறா. சரி, அப்படியே இந்த வட்டதாயில் வெளிப்பக்கமும் வந்து நாங்கள் பார்க்கலாம். நிறைய ஓவியங்களை வந்து இதில் அப்படியே பாருங்கள் காட்டுறேன் இருக்குது. சைட்லேயே வந்து வித்தியாசமான ஓவியங்கள் எல்லாத்தையும் வந்து செய்திருக்கணும். அப்படி அங்காள கோயில் பார்க்க முடியுங்க. இதுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக இதில் வந்து இப்போ அட்டதா என்ற இடத்தின் வரலாறை வந்து பார்த்து கொண்டு இருந்தேன். பாருங்கள், பேர்வை
வேர்த்து ஒழுகுதோ அந்த அளவுக்கு கொடூரமான வெயில். தயவுசெய்து இங்கே வந்தால் ஒரு தொப்பி ஒன்று நீங்கள் வேண்டியிருங்க. அதை தான் நான் சொல்லுவேன். இதில் பாருங்கள், விஜயபாகு மன்னனால் 1555ஆம் ஆண்டு தொடக்கம் 1110ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே தந்த புனித தந்த மாலை என்பதை அறியலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்குன்னா 2 மாடியாம். அதே மாதிரி மரத்தால் ஆக்கப்பட்டது. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக இதன் அருகிலே காணப்படும் தமிழ் எழுத்துக்களை கொண்ட கல்வெட்டில் தலதா மாளிகையின் பாதுகாப்பும் அரசனின் தனிப்பட்ட பாதுகாப்பும் வேலைக்கார படைக்கு கூலிப்படை கொடுக்கப்பட்டதாகவும் வந்து போட்டிருக்கணும் அப்படின்ட்டு போட்டு இதில் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இதுதான் அந்த மண்டபம். இதில் பாருங்கள், இதுலேயும் வந்து நிறைய சிற்ப இதுகள் எல்லாம் இருக்குது. என்ன இந்த அடிக்கிற வெயிலால் வந்து உள்ளே போய் பார்க்கலாம் இருக்குது, பாட்டா கழட்டிட்டு. ஆனால் சிற்ப ஓவியங்கள் கல்வெட்டுகளை நாங்கள் அங்காலையும் பார்க்கலாம். இந்தியாவில் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த கல்வெட்டு. இது தமிழ் எழுத்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லினோம். உண்மையிலுமே வந்து அந்த காலத்துலேயும் நாங்கள் எழுதுகிற அதே தமிழ் எழுத்துக்கள் தான் வந்து இருந்திருக்கு. இந்த இதெல்லாம் தூணா, லானா, லூனா, இந்த எல்லாமே வந்து தமிழ் எழுத்துக்கள் தான். இந்த தூணா எப்படி என்னால் உண்மையாக வாசிக்க முடியலை. உங்களுக்கு யாருக்காவது இது தெரியுதுண்டா வாசித்து சொல்லுங்க. இங்கே இருந்து அங்கே இருந்து அப்படியே பாருங்க, இங்கே வரைக்கும் தமிழ் எழுத்துக்களால் தான் இந்த கல்வெட்டுகள் இருக்குது. இதனால் இன்னும் ஒரு கல்வெட்டும் நாங்கள் அங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. வாழும் பண்ட அப்படின்ற மாதிரியும் வாசிக்கிறேன். மற்றது இதில் விஜயபாகு மன்னனால் பாருங்கள் ஒரு தமிழ் கல்வெட்டு. உண்மையிலுமே வந்து பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்படியே இஞ்சால பக்கத்துலேயும் போய் பார்ப்போம். இதுலேயும் ஒரு முக்கியமான ஒரு மண்டபம் நிசங்களதா மண்டபம். இப்போ இந்த நிசங்களதா மண்டபம்ன்றது வந்து இங்கே இருக்கிற கல்வெட்டுகள் மூலமாக தான் அறியக்கூடிய மாதிரி இருக்குன்ற மாதிரி போட்டிருக்கலாம். குறிப்பாக இதில் ஒரு கூற அமைப்பும் வந்து அந்த காலத்தில் இருந்திருக்கலாம் அப்படின்றதும் இங்கே இருக்கிறார்கள்னா வந்து என்ன கருவாக இருக்குது. குறிப்பாக இந்த வரலாற்று சின்னங்கள் எல்லாம் தோற்றமிட்ட காலப்பகுதியில் வந்து இதை போட்டிருக்கணும் பாருங்கள். கிறிஸ்துவுக்கு பின் 1187லேருந்து 1196 வரையில் வந்து இந்த சித்திர வேலைப்பாடம் இந்த அலங்கார மண்டபம் வந்து பிரித்தானிய ஸ்லோக சொல்லும் பொழுது மண்டபத்தில் அரசன் அவற்றை கேட்டு வந்தான். ஸ்லோகம் சொல்லும்போது இங்கே இருந்து தான் வந்து அரசன் அதுகளை வந்து கேட்டார் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கணும். அப்படியே நாங்களும் இங்கே இருக்கிற இமேஜ் ஹவுஸுக்கு போய் பார்ப்போம். ஹவுஸுக்கு முன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் ஒரு கல்வெட்டு வந்து இருக்குது. முதலாவது கல்வெட்டு அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்கணும். குறிப்பாக இது ஒரு இமேஜ் ஹவுஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதே மாதிரி ஒன்று உள்ளுக்குள்ளே எங்கேயோ பார்த்து ஞாபகம். இந்த முதலாவது வீடியோவில் நான் புலனர்வை பற்றி போடைக்கில் வந்து போட்டது எங்கே எப்படி போனன்றது தெரியாது. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து இதுக்குள்ளே பெருசாக நாங்கள் பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. என்றாலும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது தொடர்பான வரலாறுகளையும் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வரலாறை பார்த்துட்டான். குறிப்பாக இதை கட்டினது யார் அப்படின்றது மாதிரி இந்த வரலாறுகள் வந்து எங்கேயுமே இல்லையா. செங்கல்லால் ஆக்கப்பட்ட உள்ளுக்குள்ள வேல்பாடுகள் இருக்காமல் அதே மாதிரி புத்தர் சொல்லைகளையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வந்து போட்டிருக்கணும். ஆனால் உள்ளே வந்து நிறைய வேலைப்பாடுகள் வந்து இப்போ நடந்து கொண்டிருக்கு. இடிஞ்சு விழுகிறதுக்கான சார்ஜுகள் இருக்கின்றாலும் அதுக்கேற்ற மாதிரி இதுகள் எல்லாம் வந்து செய்திருக்கணும். பாருங்க, இதில் வந்து புத்தர் சிலை இருந்ததுக்கான அடையாளங்கள் தான். ஆனால் இந்த அமைப்பு இதில் பார்க்கல உங்களுக்கு தெரியும். அப்படியே மேலே பாருங்க, லைட்னிங் துண்டரவே வந்து இல்லை. எவ்வளோ வெயில் வைக்கையாக இருக்குன்றது வெயில் மூலமாக தெரியும் உங்களுக்கு. நான் அப்பயும் வந்து இவளுக்கு சொன்னான், இப்போ வெயிலாக இருக்க பின்னேரம் வந்து பார்ப்போம் 3 மணிக்கு பிறகு வந்து நீங்கள் பாருங்க அப்படின்ட்டு. இல்லை பிரச்சனை இல்லை, ரூமுக்கு போகிற நேரம் நாங்கள் இதை பார்ப்போம் அப்படின்னு சொன்னவே. பார்க்கட்டும், வெயில்களை நானும் காஞ்சி அப்படியே பார்ப்போம். இந்த ஒரு செட்டப்பை பாருங்க இப்படி இருக்குண்டு. இப்போ எனக்கு பேசின கைட் வந்து அதில் இருக்கார் பாருங்கள். அவருக்கு வந்து இன்னொரு கிளைண்ட் டாக்டர் வந்துட்டேன். நல்ல கிளைண்ட் டாக்டர் கிடைச்சா அவள் சுற்றி காட்டுறதில் சந்தோஷமாக பார்க்கட்டும். இப்போ இந்த வட்டதாய்க்கு பக்கத்தில் சிங்கள எழுத்துக்களால் எழுதப்பட்ட கல்வெட்டுக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது ஃபுல்லாகவே இதுக்கு அங்கே அளவில் அடக்கி மாடு கட்டிடம் இருக்குது. மற்ற நெசங்கள் மல்லாண்ட கல்வெட்டு இருக்குது, அதையும் பார்ப்போம். குறிப்பாக என்ன நான் கூட்டிகிட்டு வந்த 2 பேரும் வந்து அதில் இருக்கணும் பாருங்கள். அதில் வந்து காட்டுறது சரியில்லை. குறிப்பாக இந்த கல்வெட்டு வந்து உங்களுடைய மிகுந்தலை பகுதியில் இருந்து வந்து கொண்டு வந்து சொல்லினோம். நிசங்க மல்லண்ட நற்செயல்களை பற்றி இந்த கல்வெட்டில் இவ்வளோ பெரிய கல்வெட்டு பாருங்கள். இங்கேருந்து தொடங்கி அங்கே வரைக்கும் இருக்குது இந்த கல்வெட்டு. அதே மாதிரி இதை பாருங்கள், இதுதான் இந்த 7 அடுக்கு மாடி கட்டடம். 1 2 3 4 5 6 7. இதெல்லாம் பாடப்புத்தகத்தில் அடிக்கடி எங்களுக்கு வர ஒரு விஷயம். அப்படியே சிங்களாக்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கணும். அதனால் அப்படியே இந்த இடத்த பார்த்து ரிலாக்ஸாக இருந்து வரட்டும். அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு நாங்களும் அடுத்த இடங்களை பார்க்க போவோம். இன்றைய ஃபுல்லாக பார்வையாக தான் இருக்க போகுது. பொருட்கள் விற்கிறாங்களை பார்க்கல கவலையாக இருக்குது. அவையில் இவ்வளோ பேருக்கு அப்ரோச் பண்ணி வேணும். ஆனால் ஒரு சில வழியெல்லாம் வந்து அதை வேண்டி வேணும். 3வது இடத்துல வாகனத்தை நிப்பாட்டியாச்சு. அதாவது 3வது பார்க்கிங்கில் வாகனத்தை நிப்பாட்டியாச்சு. இடத்துல வந்து ட்ரோனும் வந்து பறக்க விடக்கூடாது. என்ன இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்றது இப்போ உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன்.
ரன்கொத் விகாரை அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் வந்து எங்களுடைய பாட புத்தகத்தில் வந்து தாராளமாக படிச்சிருப்போம். குறிப்பாக இப்போ வந்து இந்த விகாரைக்கு நான் முதலாக வரேன். இவ்வளோ காலம் வந்தாலும் இந்த விகாரை வந்து பார்த்ததில்லை. பார்ப்போம் ஆண்ட்ராபுர காலம் மாதிரி இருக்குதா இல்லை இதுக்கு ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கான்றதை தெரிஞ்சு கொள்வோம். கிட்டத்தட்ட இது இந்த உயரம் வந்து பார்க்கல அப்படியே ருவான்வேலி சாயாண்ட உயரத்தின் அளவுக்கு இருக்குது. ஆனால் என்ன சம்பவம்டா இதுக்குள்ளேயே நாங்கள் வாட்டா ஓட்டுட்டு போயிடாது. இந்த கோயிலே வந்து அப்படி ரூல்ஸ் கொண்டுட்டாங்களே. ஆனால் இந்த ஒரு கட்டட அமைப்பை முன்னுக்கு பார்க்கல குறிப்பாக வந்து சேதவன ராமேண்டு அன்றாபுர காலத்தில் இருக்குது. அதே மாதிரி ஒரு அமைப்பு தான் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. குறிப்பாக இது இந்த தரை தோட்ட அமைப்புகள் எல்லாம் பாருங்கள் எப்படி நல்லா இருக்குண்டு. பூக்கள் மற்றது யானை மற்ற கீழே இருக்கிறது குபேரன் மாதிரி ஒரு ஆள் இருப்பார். அப்படியான சேப்புகள் வந்து தாராளமாக இருக்குது. அப்படியே பக்கத்தில் ஒரு கோயில் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குன்றதையும் பார்ப்போம். இதுக்குள்ளே பார்த்திங்களா புத்தர் சிலைகள் தான் வந்து தாராளமாக இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதுகளையும் போய் பாருங்கள், ஒரு விஷயமாக வந்து பார்க்கணும். ஆனால் அந்த காலத்தில் கோயில் இருந்தது மாதிரியே ஒரு சான்று. அப்படியே இஞ்சாலையும் வந்து பார்த்திங்களா புத்தர் சிலைகள் மற்ற பூக்கள் வச்சு வழிபடுறதுக்கான இடங்கள் தான் இது. அதோட இதுலேயும் ஒரு கோயில் இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்தர் சிலையோட காணப்படுறது தான். குறிப்பாக இந்த விகாரையை சுற்றி பார்த்திங்கன்னா இதே மாதிரி அமைப்புகள் தான் வந்து தாராளமாக இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்களேன், நான் இப்போ சுற்றி போயிடலாதே என்னடா நான் சுற்றி போய்க்கல எங்களோட வந்தாக்கள் வந்து இதால் சுற்றி அங்கே காருக்கிட்ட வந்துருவினோம். அதால் இந்த ஒரு விகாரையை வந்து இந்த இடத்துல காட்டிக்கொள்கிறேன். ஆனால் இது ஒரு பழைய விகாரையாக இருந்தாலும் பெருசாக அந்த சேதங்கள் அந்த உடைபாடுகள் எல்லாம் வந்து இருக்கிற மாதிரி இல்லை. அப்படியே இதாகவே இருக்குது, கட்டின மாதிரியும் இல்லை. இங்கே வேற ஒன்று ஆண்ட்ராபுர காலத்தில் கூட அந்தளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே பெரும்பாலும் நடந்திருக்கு. ஏன்னா தமிழ் மன்னர்களோட ஆட்சியும் வந்து இங்கே நடந்தது தானே. அதான் நினைக்குது பாருங்கள். இந்த டீம் வந்து ஃபுல்லாகவே வந்து சைக்கிள் தான் சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். கள்ளச்சி விழுந்து எல்லாமே இந்த கைட்டு முதல்ல உண்டு. அதோட இப்போ கூழாம்பழ சீசன் இங்கே பாருங்கள். இதில் இருக்குது கூழாம்பழம். எத்தனை பேர் நாங்கள் குளக்கட்டில் எல்லாம் போய் ஆஞ்சு சாப்பிட்றது. அந்த கூழாம்பழம் வந்து இங்கேயே பேர் இருக்குது. நான் ஒன்றும் கை கட்டுற அளவு தூரத்தில் இல்லை. இதில் எல்லாம் இவ்வளோ கூழாம்பழங்கள் இருக்குது. டெய்லி கொஞ்சம் காலத்தில் ரோட்டில் எல்லாம் போட்டு விற்பாங்க. வண்டி சாப்பிடக்கூடிய மாதிரி நிறைய இருக்குது இந்த இடத்துல ஃபுல்லாகவே. சரி, அப்படியே நாங்கள் அடுத்ததாக அங்கே போகிறோம்ன்றதையும் பார்ப்போம். சரி, இப்போ வந்து 4வது இடம் பார்க்க வந்திருக்கிறோம். கல்விகாரை அப்படின்னு சொல்லிக்கணும். இதில் பாருங்கள், இங்கே ஒரு ஸ்கூலில் இருந்து நிறைய பிள்ளைகள் வந்து வந்திருக்கணும். இவருக்கு ஒரு தொகை. இப்போ நான் இறங்கி இஞ்சால பக்கம் கல்வி விகாரை இருக்குது, அங்கே போவோம்னு சொல்ல இவையில் வந்து இந்த சின்ன விகாரை உண்டு. ஆண்ட்ராபுர காலம் மாதிரி விகாரை வந்து இதுக்குள்ளே இருக்குது. இதில் உங்களுக்கு தெரிய மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த இதில் பாருங்கள், இப்போ தான் கட்டடியில் இதை கட்டி இருக்கணுமா இல்லை ரீபெயிண்ட் பண்ணி இருக்கணுமா அப்படின்றது தெரியலை. அதுக்கு தான் வந்து இப்போ எங்கடையாக்கள் போயிட்டுனோம். சின்ன பிள்ளைகளெல்லாம் பாய் கட்டி கொண்டிருக்கணும். சரி, நான் அப்படியே இஞ்சால கல்விகாரைக்கு நடந்து போயிட்டு வருவோம். பார்த்துட்டு முதல் வந்திருக்கிறேன், கனகாலத்துக்கு முதல் வந்திருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதில் இடது பக்கத்தில் ஒரு குளம் ஒன்று இருக்குது. இதே மாதிரி இதை விட உண்மையிலுமே அன்றாபுர காலத்தில் பெரும்பாலான இந்த குளங்கள் சம்மந்தமான கட்டடங்கள் வந்து நிறைய இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் யானை குளம் ஒன்று இருக்குது. சரியாக சொல்கிறேன் நினைக்கிறேன் பேர். அது இன்னும் நல்லா இருக்கும். குறிப்பாக இப்போ 2 மணி ஆகுது. இவையில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே சாப்பிட்ற மாதிரி இல்லை. ஆனால் இத்தனைக்கும் என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும், இவையில் 2 பேரும் இத்தாலியில் டாக்டர்ஸ். அதால் அவைகளும் சுற்றினோம். அவைகளுக்கு பின்னால் நானும் வந்து தனியாக வந்து சாப்பிட போயிடலாது பசிக்கிறேன்னு. இவையோட தான் நான் எதெண்டாலும் முடிவு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதால் இப்படியே போகுது. ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் நான் வந்து பிரதானமாக சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது. அது பின்னேறம் சாப்பிட்டா அப்புறம் எங்கள் இரவு சாப்பிட தேவையில்லைன்ட்டு அப்படியே விடுறதான். இல்லை டிக்கெட் கவுண்டர் ஒன்று இருக்குது. அதாவது வெளிநாட்டவர்களுக்கு டிக்கெட் எடுத்தால் தானே அதை கொடுத்துட்டு தான் வந்து போகணும். எங்களுக்கு டிக்கெட் எங்கேயுமே வந்து பார்க்குற மாதிரி இல்லை, ஃப்ரீயாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சரி, இப்போ இடையில் வந்து கொண்டிருந்தேன் நான். அப்போக்கில் வந்து பார்த்திங்களா ஒரு அக்கா ஒரு ஆளை பார்த்து நான் கவுண்டரில் இருக்கிறான். அவள் வந்து தமிழ் கதைக்கிறா. மண்ணாம்பெட்டியில் இருக்கிறோமா தமிழாக்கள் தானா. ஹஸ்பண்ட் வந்து பேட்டிக்குள்ளே அப்படின்ற மாதிரி சொன்னால் கிட்டத்தட்ட உண்மையிலே நிறைய விஷயங்களை அவளை காய்ச்சி கொண்டதுனால இவ்வளோ நேரம் எங்களோட வந்த இத்தாலியாக்கள் வந்து அங்கால போய் பார்த்துட்டு இஞ்சாலையும் வந்துட்டோம். நான் இன்றாலும் வந்து அக்காவோட காய்ச்சி கொண்டது நான் 6:30 வேலைக்கு வருவிடமாம். பின்னேரம் போயிடமாம். ஓவர் டைம் எல்லாம் இருக்காம். இப்படி உண்மையில் ஒரு தமிழக்காக கண்டுதான் நிறைய டவுட்டுகள் எல்லாம் இருந்தது. அது எல்லாத்தையுமே வந்து கேட்டு தெரிஞ்சு கொண்டேன். அதோட ஞாயிற்றுக்கிழமை எல்லா நாளுமே வந்து அவருக்கு வேலையா என்ன சொல்கிறது வேலைன்னு வந்தால் அதோட இந்த கல்விக்காரைக்கு தானே வந்து இந்த பொசன் வெசாக் டைமில் வந்து ஆக்கள் கூடுதலாக வரவிடுமாம். அதால் தான் இந்த இடத்த வந்து இந்த டிக்கெட் எல்லா இடத்துலையும் வந்து செக் பண்ணிவிடும். சரி, இதில் பாருங்கள். இப்போ நாங்கள் இதில் போய் பாட்டா எல்லாம் இந்த ஷூ எல்லாத்தையும் கலட்டி போட்டு தான் வந்து பிள்ளைகளே வந்து விட்டுருக்காங்க. இது ஒரு கட்பாறை தொகுதியில் செதுக்கப்பட்டதான் இந்த பிரசித்துவமே. இதில் பாருங்கள், சூடு தாங்கிலாமல் வெள்ளைக்கார பிள்ளைகள் இப்படி ஓடி இருந்துட்டு 3 மணிக்கிட்ட ஆக போகுது. ஆனாலும் சூடு அடங்காது. 5-6 மணி ஆகும் சூடு அடங்க. இது ஒரு கட்பாறை. இதில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதுகளில் தான் நான் எல்லாத்தையும் வந்து
செதுக்கி இருக்கணும். இதால் தான் வந்து இந்த இடத்த வந்து சிங்கள ஆக்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் கொஞ்சம் பெருசாக பார்க்கணும். ஆனால் எங்களுக்கு என்னடா இந்த மாதிரி. ஆனால் இதே மாதிரி இது வந்து தந்திரி மலையிலே நான் பார்த்துருக்கேன், இப்படி செதுக்கி இருக்கணும். ஆனால் கொஞ்சம் பெரிய சிலை தான். அதை விட இப்படியே நடுவில் இருக்கிறது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது. நம்ம எல்லோரும் வந்து கும்பிடணும். இல்லை கும்பிடோடு பண்ணுறதுக்காக மட்டும் இதில் ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு அமைப்பை வந்து வச்சுருக்கணும். இப்படியே சைடில் காட்டுற பாருங்க, சுற்றி வர ஒரு வித்தியாசமான செட்டப். நிறைய தெய்வங்கள் இருக்கிற மாதிரியும் அதே மாதிரி மேலேயும் அப்படி தான் ஒரு குடைக்குள்ளே இருக்கிற மாதிரி புத்தரையும் வந்து செய்து வச்சிருக்கணும். அப்படியே பாருங்கள், கைட் வந்து சிங்கள ஆக்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொண்டிருக்கேன். ஆனால் வேறு ரகம் இது உண்மையிலுமே. குறிப்பாக இதில் பாருங்கள், நிற்கிற நிலையில் ஒரு புத்தர் சிலையை வந்து செதுக்கியிருக்கணும். அதே மாதிரி தியான நிலையில் ஒரு புத்தர் சிலையை வந்து செதுக்கியிருக்கணும். நான் நெட்க்கு மட்டும் சும்மா சொன்னால் அதே தான் வந்து போட்டிருக்கணும். மேக்ஸிமம் இந்த இடத்துக்கு கண்டு கைட் பிடிச்சாக்கள் எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பாருங்கள் இவ்வளோ பிள்ளைகள் இந்த இடத்துல நிற்க வேண்டியதை பார்த்துக்கொண்டு இப்போலுமே நாங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. என்ன இது சாய்வு நிலை அப்படின்ற மாதிரி போட்டிருக்கணும் இதை. ஆனால் ஒரே காலில் மின்னக்கட்டு இவ்வளோத்தை செதுக்கியிருக்கணும் நான். சரி, அப்படியே இவ்வளோ தான் இந்த கல்வர விகாரைக்குரிய பகுதிகள். ஓட்டத்தை பாருங்க, சூடுதாங்க எல்லாம் சோட வந்து சூடாக இருக்குது. ஷூ ப்ராப்பர்லி அப்படின்ட்டு பேசுகிறான். அதோட இன்னொரு விஷயத்தை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சிலைகளுக்கு பின்புறம் காட்டி புகைப்படம் எடுப்பதை தவிர்த்து கொள்ளணும். கோயிலில் இருக்கிற அதே ரூல்ஸை வந்து வச்சிருக்கிறேன். அப்படியே நாங்கள் அடுத்தது என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். இப்போ நான் அப்போ சொல்லியிருப்பேன், எங்களோட வந்தாக்கள் வந்து இஞ்சால போயிடமாட்டு விகாரைக்கு பின்னுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா லங்காதில் இருக்கிற விகாரை இருக்குது. இந்த அக்காட்டை விசாரித்த அப்புறம் தான் எனக்கு வந்து முதல் வந்திருக்கேன், மறந்து போயிட்டேன். இப்போ அவையில் வர்றதுக்கு முன்னுக்கு நான் போய் உங்களுக்கு சுற்றி காட்டிகிட்டு வரணும், மலைன்னு நடக்கணும். ஆனால் முன்னுக்கு பாருங்கள் சிம்பிளாக இருக்குது, பின்னுக்கு தான் அது ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு. இதில் பாருங்கள் அவ்வளோ சிங்களாக்கள் கள்ளச்சி வெயிலுக்கு இருந்தாலும் வந்து பார்த்துட்டு தான் வருவேன் எல்லாத்தையும். ஓகே, வந்துட்டேன். ஆளை வேணா பெரிய வேணா அப்படி என்ன மாதிரி இந்த விகாரை வந்து போட்டிருக்கணும். எங்கே போனாலும் ஷூவை கலட்டணும் இந்த வெயிலுக்குள்ள வச்சுருக்காங்க. அதான் கடுப்பாக ஒரு விஷயமா இருக்குது. இங்கே அந்த லங்காதியில் விகாரை இதுவும் வந்து அதே இதில் சின்னனா இருக்குது. பார்க்கல தெரியும் உங்களுக்கு, இதுக்கு பின்னுக்கு தான் இருக்குது. இதான்னு பார்த்தீங்கன்னாண்டா லங்காதிலக விகாரை. உண்மையிலுமே பாருங்க இவ்வளோ பெருசாக இருக்குன்னு, கிட்டத்தட்ட ஒரு 4 மாடி கட்டடமாக அந்த காலத்தில் இருந்துருக்கிறது வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் இந்த புலனர்வ காலத்திலேயே கட்டப்பட்ட மிகப்பெரிய புத்தர் சிலை அப்படின்ற மாதிரி சொல்லினோம். அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு நான் நினைக்கிறேன் 2 தூணுண்ட அளவுக்கு இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்கல தெரியுமோ தெரியல. அப்பா, பிரம்மாண்டத்தின் உச்சம் நல்லா இருக்குது. அப்படியே சின்ன சின்ன தூண்கள் எல்லாம் இந்த இடத்துல இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கேருந்து நான் நினைக்கிறேன் கூரை அமைப்பு கொண்டு அந்த காலத்தில் இருந்திருக்கலாம், அதுக்காக தான் இதெல்லாமே வச்சிருக்கணும் போல் இருக்குங்க. இப்போ தெரியுமா நினைக்கிறேன். ஆனால் முற்றும் முழுதாக ஒரு அழிவடைஞ்ச நிலையில் இருக்குது. வர்ணப்பூச்சிகள் இதில் இருக்குது, மாடிப்படிகள் இருக்குது இந்த இடத்துல ஏறி போகிறதுக்கு ஏற்ற மாதிரி. அப்படியே இந்த எங்களோட கோயிலில் இருக்கிற கத்தூன்கள் மாதிரியே இருக்குது பார்க்கல. அப்படியே சைட் வியூவை வந்து நாங்கள் பார்த்துட்டு வரோம். அவசரமாக காட்டுறால சில வேலை தொடர்ச்சியாக காய்ச்சிருப்பேன்னு மன்னிச்சு கொள்ளுங்கள். இந்த சைட் அமைப்பை பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒரு பெரிய கோயில், கிட்டத்தட்ட அந்த தென்னிந்திய கட்டடக்கலையோடு ஒத்த மாதிரி இந்த கட்டடக்கலைகள் இருக்கின்ற மாதிரி வந்து அதில் போட்டிருந்தவை. அது உண்மைதான். அந்த காலத்து சோழர் காலத்து கோயில் மாதிரி இருக்குது பார்க்கல. உண்மையிலுமே சந்தோஷம். இந்த விஷயங்களை நீங்களும் நிறைய தெரிஞ்சு கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலுமே எப்படி ஒரு கலை இருக்குண்டா, கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம 2 நாள் சாப்பிடாத எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. அவசரமாக வந்து ஓடிக்கொண்டிருக்கேன். ஏண்டா ஒருக்கா கூடி எங்களால் டிலே ஆகக்கூடாது, எங்களுடைய கெஸ்ட்டாக வந்தாக்களுக்கு அந்த ஒரு காரணத்தால் தான். சரி, அவையிலும் வந்து கொண்டிருக்கிறோம். இல்லை அடுத்த நடக்கிட்டு பார்ப்போம். முடிச்சு கொண்டு சில்வர் லைன் என்ற ஒரு ஹோட்டல் புஃபே தான் இருக்குது போல் இருக்குங்க. மற்ற சாப்பாடுகள் இருக்கோ தெரியலை, என்னாலும் போய் பார்ப்போம். அப்போ இவ்வளோ ஒரு ஃபேனோட சுற்றி தொட்டு பாருங்களேன். உங்களாலையும் ரெஸ்டாரண்ட்டாக இல்லை மியூசியம் மாதிரி போல். ஆனால் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹோட்டல். இதில் பார்த்திங்கன்னா அந்த களத்துறையில் இருக்கிற அதுகள் எல்லாமே வந்து வச்சுருக்கிறோம். ரொம்ப வெளியில் பாருங்கள் புஃபே தான். அப்படியே ஸ்பைசி எல்லாமே வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கிறோம். இதில் தான் நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து போடணும். இதில் குறிப்பாக வந்து பழங்கள் எல்லாமே வந்து வச்சுருக்கிறோம். இதில் உரைப்பானது மீன் அதுகள் எல்லாம் இருக்குது. இதில் சோறு கறி, சாப்பாடு போட்டாச்சு, கட்லட், மீன் மற்ற சிக்கன் எல்லாமே வந்துருக்கு. கொஞ்சம் சோறு தான் வந்து எடுத்துருக்கேன். சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் அப்படி இருக்கேன். சரி, ஓகே, சாப்பிட்டேன். ஓகே. ஆனால் வந்து மற்ற சிங்கள சாப்பாடுகளோட ஒப்படைக்கல வந்து எங்களோட ரம்பாவோட ஒப்படைக்கல வந்து ஒரு 20% குறைஞ்ச மாதிரி வச்சுக்கோங்க. பீட்ரூட் எல்லாம் ஒழுங்கு அவியல், மற்ற சம்பல்கள் எல்லாம் இந்த
என்ன சொல்லுவோம் பல்லாரிச்சம்பளம் அதெல்லாம் வந்து அந்தளவு திருப்தியாக இல்லை. ஆனால் மற்றபடி ஓகே நல்லா தான் இருந்தது. கூடுதலாக வர்ற வெள்ளையில் எல்லாமே வந்து என்ன செய்யணும்னா சோறு கொஞ்சம் போடலாம். மற்றது இந்த பழங்கள் இருக்கிற பழங்கள் எல்லாத்தையும் போட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் பொரியல் சிக்கன் பொரியல் அதுகளை தான் வந்து எடுத்தாகணும். ஸ்பைசி வந்து துண்டரை வந்து தொடினம் இல்லை, அது என்னத்துக்கு காட்டுறது இல்லை, அவன் வளமையாக தான் போல் இருக்குது. அதோட இந்த கெட்டப்பை நான் போய்க்கல கவனிக்கல. இப்போ காட்டுறேன் பாருங்கள் இந்த ஹோட்டலில் முன் செட்டப்பை. இப்போ இதில் பாருங்கள் முன்னுக்கு குதிரை சிலைகள் மற்ற அந்த மரத்தாலேயே கதிரையெல்லாம் செய்து வச்சுருக்கணும். நல்லா இருக்கும் மேடம். இதில் அப்படியே வந்திருக்கு. இன்னும் கிடையாது பழங்கள் சாப்பிட்டு முடியலை, அதில் வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன். பாப்போம் இது முடிய என்ன நடக்குது அப்படின்ட்டு. உங்களுடைய வாகனம் வந்து பார்த்திங்கன்னா முழு நிற்குது. 4-5 வாகனங்கள் வந்து நிப்பாட்டிருக்கணும். வெளி டெம்பரேச்சருக்கு உங்கள் ஐஃபோனே பாருங்கள் அப்படி காட்டுதுன்ட்டு. அப்படியே சாப்பிட்டுட்டு இவள் தங்க இருக்கிற ஹோட்டல் மேன் கெஸ்ட் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தவள். அந்த லொக்கேஷன் எல்லாமே வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருந்தோம். அதால் இங்கே வந்து விட்டுருக்கு. இதுக்குள்ளே பாருங்கள் பக்கத்தோடைய வந்து வாய்க்கால் ஓடிக்கொண்டிருக்கு. சூப்பரான ஒரு லொக்கேஷனுக்கு. அப்படியே பராக்கிற அந்த தண்ணி தான் வந்து ஒன்று நினைக்கிறேன். அப்படியே சின்ன ஒரு கேரளா மாதிரி இருக்குது. இதுக்கு பிறகு நான் என்ன செய்ய போகிறேன்றதை தொடர்ச்சியாக பார்ப்போம். இதில் என்ன செய்யணுமோ தெரியல, கோல் அடித்தா தான் அடுத்தது. சரி, இப்போ நானும் அவையில் இந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரூம் எடுத்துட்டேன். குறிப்பாக வந்து ஏசி ரூம் வந்து 3500 தந்தவேல். குறிப்பாக டூரிஸ்ட் பிளேஸ் எங்கே போனாலுமே இந்த ரைவர்ஸ் ஆக்களுக்குன்ற ஒரு ஸ்பெஷலாக சில டிஸ்கவுண்ட்டுகளை பண்ணி தரணும். உண்மையிலுமே வந்து இந்த டூரிசம் மட்டும் வெளிக்கிட்ட அப்புறம் தான் எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியுது. உண்மையிலேயே அப்படி இருக்கணும். ஏன்னா நாங்கள் சில பட்ஜெட்டுகளை வந்து போடைக்கில் வந்து அவையில் அக்செப்ட் பண்ணணும்னு நினச்சி எங்களால் அந்த சரியான பட்ஜெட்லேருந்து கொஞ்சம் குறைச்சி தான் வந்து சொல்கிற ஒரு நிலைமை இருக்குது. கட்டாயம் இந்த பட்ஜெட்டுகளை சரியாக கைக்குள் பண்ணிட்டு வரும் புறமா வந்து எனக்கு தெரியாமல் இருக்குது. அதை நான் எப்படி சரி செய்ய போகிறேன் அப்படின்றது எனக்கு கண்டா தெரியலை. என்றாலும் காலப்போக்கில் அனுபவம் எல்லாத்தையுமே வந்து கற்றுத்தரும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் புலனறுவை, நாளைக்கு இங்கே இருந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கண்டி போகிறோம். உண்மையிலே வேலோவில் போகிறது வந்து நல்ல ரிலாக்ஸான ஒரு பயணமாக இருக்குது. நல்லா இருக்குது. நான் தொடர்ந்து செய்திருக்கலாம். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆக்களுக்கு வந்து பெர்மிஷன் என்ன சொல்கிறது சத்தியம் கொடுத்துட்டேன். அதனால் வந்து நான் கொழும்பும் போகணும். எல்லாம் இப்படி இருக்கையில் நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கலாம். அதோட இந்த வீடியோவை வந்து முடிக்கிறேன். பாய் மக்களே.